இன்றைக்கான வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கொக்குஷிபு வர்சஸ் ஆகாஷா அண்ட் டோமா. ஆமாம், கொக்குஷிபு எதிர்த்து இவங்க ரெண்டு பேரும் பேட்டிலுக்கு வந்தாங்கன்னா இதில் யார் முதல்ல சாவா? இவங்க ரெண்டு பேரும் கொக்குஷிபுக்கு மேட்சே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதனால் வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜார்க் மூவியில் எடுத்த உடனே இன்ஃபினிட்டி கேஸில் காட்டியிருப்பாங்க. அப்போ ஆகாஷா போய்ட்டு டோமாவோட தலையில் பஞ்ச் பண்ணுவார். ஆனால் டோமா வேணுக்குன்னே டாச் பண்ணியிருக்க மாட்டார். அதுவே நம்ம ஆகாஷாவோட கையை நம்ம கொக்குஷிபு வந்து வெட்டியிருப்பார். ஆகாஷாவால் உண்மையாலுமே டாச் பண்ணியிருக்க முடியாது. அப்போ கொக்குஷிபுக்கு ஆகாஷாவோட தலையை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் ஆகாஷா தான் தலையை வெட்டினாலும் சாக மாட்டார் ப்ரோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் தான் கொக்குஷிபுக்கு யூனிக்கான பிளட் டீமன் ஆர்ட் ஒன்று இருக்குது, கிரசன்ட் மூன் பிளேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் பிளேடை ஒரு ஸ்விங் பண்ணும்போது அதுலேருந்து 100+ கிரசன்ட் மூன் பிளேட்ஸ் அவரோட ஃப்ளஷ் அண்ட் செல்ஸ் மூலியமாக வெளியே வரும். அது ஆகாஷாவோட ஃப்ளஷ் அண்ட் போன்ஸை மட்டும் கட் பண்ணாது, ஆகாஷாவோட செல்ஸை கொண்டு கட் பண்ணும். அப்படிங்கும்போது கொக்குஷிபு ஆகாஷாவை 100 பீசஸாக கட் பண்ணி காற்றுல மறைய வச்சுருப்பார். அப்படிங்கும்போது ஆகாஷாவுக்கு ரீஜெனரேஷனுங்கிறது பாசிபிளே கிடையாது. நம்ம ஆகாஷாவும் காற்றுல மறைஞ்சிருவார். இதுக்கப்புறம் நம்ம டோமா மட்டும்தான் இருப்பார். ஆனால் டோமா கிட்ட ரொம்பவே யூனிக்கான பிளட் டீமன் ஆட்டம் ஒன்று இருக்குது, கிரையோகனைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெட்லியான பிளட் டீமன் ஆட்டம் கூட. கொக்குஷிபுவை கம்பேர் பண்ணும்போது ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா கொக்குஷிபுவோட பிளட் டீமன் ஆட்டம் வந்து முசானோட பிளட் டீமன் ஆட்டை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளட் டீமன் ஆட். அப்போ இது யாருக்கு ஒரு டெட்லியான பிளட் டீமன் ஆட்னு கேட்டிங்கன்னா, ஆஷிராஸுக்கு ரொம்பவே டெட்லியான பிளட் டீமன் ஆட். ஏன்னா ஆஷிராவோட மேஜர் பவரே அவங்களோட ப்ரீத்திங் ஸ்டைல் தான். ஆனால் டோமா அவனோட பிளட் டீமன் ஆட்டை வச்சு அவங்களோட லங்ஸு, இன்னர் ஆர்கான்ஸு, செல்ஸு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்கிடுவான். அதனால் ஆஷிராவால் ஒழுங்காக அவனோட ப்ரீத்திங் ஸ்டைலை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கொக்குஷிபுக்கு டோமாவோட பிளட் டீமன் ஆட்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி ஆகாஷாவை வெட்டின மாதிரி டோமாவை 100 பீசஸெல்லாம் வெட்டணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக அவனோட தலையை வெட்டினா போதும், டோமா செத்து போயிடுவான். ஏன்னா டோமாக்கு ஆகாஷாக்கு இருக்கிற லெவலுக்கு வில் பவர் கிடையாது. அவன் ஒரு கில்லிங் மிஷின், சைக்கோபாத், அவ்வளோதான். அதனால் இந்த பேட்டில் ஜெயிச்சது நம்ம கொக்குஷிபு தான். இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ யாரை பற்றி வேணும், எதை பற்றி வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விட்டுருப்போங்க. தேங்க்யூ.